நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அழைக்கப்பட்டோம், பேரு பெற்றோம், ஆலயம் உண்டாய் வருவோமே. பலிதனிலே பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார், நாமெல்லாம் ஒன்றாய் ஜெபித்தாலே. அழைக்கப்பட்டோர், பேரு பெற்றோர், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, அன்னையின் பக்தர்களே, கோடான கோடி அற்புதங்களை இந்த திருத்தலத்திலிருந்து பெற்று வருகின்ற இறை மக்களே, அன்னையை நாடி பக்தியோடும் பரவசத்தோடும் நம்பிக்கையோடும் அன்னையை நாடி திருத்தலை வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரிடமிருந்து பெரிய பெரிய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று செல்ல வந்து காத்து கொண்டிருக்கின்ற நாம் நாமே ஆண்டோடு ஒப்பு கொடுத்து ஆடுவோம். ஆண்டவராகி கடவுள் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார். நம்மை முழுவதும் ஆண்டவரோடு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். நம்முடைய வாழ்வில் வருகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், வருத்தங்கள், வேதனைகள் அனைத்தையும் அவர் பார்த்து அவர் நமக்கு வாழ்வு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். நீதிபதியாகி நடுவரிடம் கடவுளுக்கு அஞ்சாதவன், மக்களுக்கும் மதிப்பு கொடுக்காதவனிடம் இடையராது விடாமுயற்சியோடு ஆண்டவிடம் ஜெபிக்கின்ற பொழுது, அந்த நீதிபதியிடம் ஜெபிக்கின்ற பொழுது தொந்தரவுக்காவது அந்த பெண்ணுக்கு அந்த நீதிபதியானவர் தீர்ப்பு கொடுக்கின்றார். அதே போல நம்முடைய வாழ்விலும் இடைவிடாத முயற்சியினால் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுதெல்லாம் அவர் நமக்கு பதிலளிப்பார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கையோடு நாம் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியர் பெறுவ தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். மாறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாவ கரைகள், பாவம் செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டோம் என்பதை விட நான் பாவி என்று ஏற்றுக்கொண்டு மனமருந்தி மனமாறி ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற பொழுது அவன் நிறைவான ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்ப பேரிலும் நம்மிலும் நிறைவாக கொடுப்பார்கள். எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் திருப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலி தன் ஒப்பு கொடுக்க நம்முடைய குற்றங்கள், பாவங்கள், குறை ஏற்றுக்கொண்டு மனமருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லா வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியருடும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீர் நம்பிக்கைக்கு உரியவர். திருத்தூதர் யோவான் எழுதிய 3ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவரே, நீர் சகோதரர்களுக்கு, அதுவும் அறிமுகமில்லா சகோதரர்களுக்கு செய்தவற்றையெல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது. அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள். எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழி அனுப்பி வைத்தால் நல்லது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள். பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை. இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெரு மகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளி என அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவிக்கப்பட்ட நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லி கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரை இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்பொழுது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையளிப்போம் இறைவா, எம்மிடம் என்ன உண்டு? நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்து கனிவாய் ஏற்பாயே. இறையளிப்போம் இறைவா, எம்மிடம் என்ன உண்டு? நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோ கனிவாய் ஏற்பாயே. தருகின்றோம் இம்மையே ஏற்பாயோ எளிய காணிக்கை. தருகின்றோம் இம்மையே ஏற்பாயோ எளிய காணிக்கை. எதையளிப்போம் இறைவா, எம்மிடம் என்ன உண்டு? நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவாய் ஏற்பாயே. பொன்னோ பொருளோ என்னிடம் ஒன்றுமில்லையே. பொன்னும் பொருளும் வேண்டாமோ, நீ நான் உனக்கு வேண்டுமோ? பொன்னோ பொருளோ என்னிடம் ஒன்றுமில்லையே. பொன்னும் பொருளும் வேண்டாமோ, நான் உனக்கு வேண்டுமோ? என் வாழ்வு நீ தந்த கொடைதானையா, மானுடன் வாழ அழித்திடுவோம் இம்மையே. ஏற்பாயோ இம்மிறைவா, கருகின்றோ இம்மை தந்திட. ஏற்பாயோ இம்மிறைவா, வருகின்றோ இம்மை தந்திட. இதழிப்போம் இறைவா, எம்மிடம் என்ன உண்டு? நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவாய் ஏற்பாயே. தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, வழிபொருள்களை இரக்கமுடன் கண்ணோக்கியர்களும் உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுமறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்குகொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள அல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் வணக்க நாள் நாங்கள் உம்மை போற்றி பொழுதும் ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிகழ்த்ததால் அந்த அன்னை முடிய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே மதுமான்மை வானக தூத பொழுகின்றன, தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுகுகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உலகமனித தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுதிகளை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையிடம் அண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் சகாயராஜ், எல்லா திருநங்கை ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தேடும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயென புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் முக்குந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பகலும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேத்தும் மறுமலும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் பெரிதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். அது இரக்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் ஒன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், நான் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துவதற்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு ஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் துருடலும் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
தயவுசெய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கருணையானது திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். நற்கருணையானது நாவில் மட்டும் வழங்கப்படும். Na 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 na. எங்கெங்கோ தேடி 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 அலைந்து தேவனே தேவா, என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்து பாதைனே நாதா. கார்கால மேகம் கண்டு கனலானே நானே நாதா. இதயம் திறந்து உதயம் காண உனதற்காரும் இறைவா, எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவனே தேவா. மனம் சோர்ந்து போகும் வேளை உன்னை கூவி அழைப்பேன். இறைவா 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 இறைவா, தாய்மடி சேரும் சே போல ஓடி வருவேன். என் மனம் சோர்ந்து போகும் வேளை உன்னை கூவி அழைப்பேன். தாய்மடி சேரும் சே போல ஓடி வருவேன். என்னை அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீதான், என்னை என்றும் காக்கும் வல்ல தெய்வம் நீதான். என்னை அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீதான், என்னை என்றும் காக்கும் வல்ல தெய்வம் நீதான். நான் வாழும் நாளே வணங்கும் தெய்வம் நீதான், நான் காணும் பொருளில் கவிதை வடிவம் நீதான், நான் தேடும் இடங்களில் தெய்வ தரிசனம் நீதான். அன்பார்ந்தவர்களே, இன்று மாலை 5:45 மணிக்கு பேராலயத்தின் கீழ் கோயில் முகப்பில் தொடங்கி அன்னைக்கு திருத்தேர் பவனி இருக்கும். அதன் முடிவில் நற்கருணை ஆசிரும் தமிழ் திருப்பலியும் பேராலய கீழ்கோவில் நிறைவேற்றப்படும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித குடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு மடுவிய ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் தோண்டு போகின்ற பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும்.
இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திடும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்தில் நிலைத்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடிய துதித்திடுவோம். என்னாலும் பாடிய துதித்திடுவோம். உமது புகழ் பாடிய துதித்திடுவோம். என்னாலும் பாடிய துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் பிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். இந்நாடும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.